ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிட்ஸ்க்கு டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மெயின் ஃபேப்ரிக் அண்ட் இது லைனிங். நான் 1.75 மீட்டர் எடுத்திருக்கேன். அது மீன்ஸ் 2 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். லைனிங்கோட வித்து வந்துட்டு 9.5 ஒரு 10 இன்ச் எடுத்துக்கலாம். அண்ட் லென்த் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆக்சுவல் மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கிற லென்த்துலேருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி தான் லைனிங்கில் வைப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் மைனஸ் 0.5 இன்ச்சு. ஸோ எனக்கு 10.5 வருது. அதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 5.25. ஸோ நான் ஷோல்டர் லைனில் 5.25 மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதுலேருந்து 0.5 உங்கள் ஃபுல் ஷோல்டர்லேருந்து 0.5 மைனஸ் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 0.5 ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிவிட்டு நெக் வித் வந்துட்டு 1.75 மார்க் பண்ணுறேன். பட் இது உங்களுக்கு ஆக்சுவல் நெக் வித் கிடையாது. நெக் வித் வந்துட்டு மாறும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்ம் ஹோல். நம்ம ஆர்ம் ஹோல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 0.75 இன்ச் வந்து ஈஸுக்காக. ஸோ கிட்ஸ் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ 0.75 இன்ச் ஈஸ் கொடுக்குறோம். ஸோ மை செஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் 24 டிவைடட் பை 6 ப்ளஸ் 0.75 அண்ட் ஆன்சர் இஸ் 4.75. அந்த 4.75 வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் உங்களோட செஸ்ட் லைன். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது மிட் பாயிண்ட். நெக் வித்துக்கும் ஷோல்டர் ஸ்லோப்புக்கும் உள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் லென்த் எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், 27 ப்ளஸ் 1 இன்ச், சீம் அலவன்ஸ் 28. ஃபர்ஸ்ட் நம்ம 28 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 28 ஃபுல் லென்த்லேருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம் லைனிங்க்கு. ஸோ அகெயின் இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். எதுக்காகனா இப்போ கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறேன். அகெயின் வந்துட்டு இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம வேஸ்ட் மார்க் பண்ண போகிறோம் 11.5 அண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஹிப் மார்க் பண்ண போகிறோம் 14.5. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ப்ளஸ் 1.5 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் டிவைடட் பை 4. ஸோ செஸ்ட் வந்து 24 ப்ளஸ் 1.5 டிவைடட் பை 4. ஆன்சர் வந்துட்டு 6.37. ஸோ அதை வந்து செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப சீம் அலவன்ஸ் வேண்டாம். ஸோ கொஞ்சம் 1 இன்ச் கொடுத்தா கூட ஓகே தான். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ மேலே 5.25 எடுத்தோமா ஷோல்டருக்கு, அதே செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேக்குக்கு வந்து ட்ராஃப்ட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு வந்துட்டு 0.25 இன்ச் மைனஸ் பண்ண போகிறோம். எப்படி, ஷோல்டரில் என்ன இருந்துச்சு, 5.25 இருந்துச்சா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணணும். அப்போ 5 இன்ச். ஸோ அங்கே வந்து 5 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 5.25 மைனஸ் 1/2 இன்ச். ஸோ 4.75 மார்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்டும் அந்த செஸ்ட் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஆர்ம் ஹோலுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறது, நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் 11 இன்ச் எடுத்திருக்கோம். அது கூட ஒரு 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 12 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 6 வருது. அந்த 6 வந்து உங்களுக்கு இந்த லைனில் வரணும். மேலே வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அளவில் வச்சு தைப்பீங்களோ, 0.25னா 0.25, 0.5னா 0.5, அந்த அளவில் வச்சு இப்படியே செக் பண்ணிட்டு வரணும். நமக்கு வந்துட்டு 6.25 வந்திருக்கு. ஓகே தான், 1/4 இன்ச் தான், அது நம்ம ஸ்டிச்சிங்லேயே வந்துடும் கரெக்டாக. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி மிட் பாயிண்ட்டில் வச்சு மிட் பாயிண்ட்டுக்கும் செஸ்ட் லைனுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ அகெயின் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் அதே தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது வெயிஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 23.5 ப்ளஸ் வெயிஸ்ட்டுக்கு வந்து 1 இன்ச் தான் ஈஸ் கொடுக்குறேன். ஸோ 1 இன்ச் ஈஸ் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா எனக்கு 6.1 வருது. ஸோ அந்த 6.1 நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ண போகிறோம். சேம் 1.25 இன்ச் ஈஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஹிப்புக்குமே 1 இன்ச்சு தான் ஈஸ் கொடுக்குறேன். ஐம் சாரி, வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட்டில் போடுறேன்.
அண்ட் ஹிப்புக்கு வந்துட்டு எப்பயுமே சீம் அலவன்ஸ் வந்துட்டு 1 இன்ச் ஒரு 0.75 இன்ச் கொடுத்தா கூட ஓகே தான். பட் 1 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. ஹெம்லைனில் வந்துட்டு மேலே ஹிப்பில் மார்க் பண்ண அதே 7 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், இல்லை 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் மார்க் பண்ணலாம். நான் ஒரு 0.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெடி ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். உங்களோட ரெடி ஷோல்டர் ப்ளஸ் ஒரு 1 இன்ச். எதுக்கு அந்த 1 இன்ச்? நெக் வித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அண்ட் ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெக் வித்து. ஸோ ஃப்ரண்ட்டோட நெக் டெப்த் வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக் வித் வந்துட்டு 2.25 அண்ட் கீழே மார்க் பண்ணும்போது 2.5 மார்க் பண்ணுறோம். ஒரு 0.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம் இந்த டிசைனுக்காக. ஸோ கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச் ஒரு டைமண்ட் நெக் டிசைன் மாதிரி. பேக்கோட நெக் டெப்த் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ பேக் பார்ட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி மார்க் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிராஃப்டிங் முடிஞ்சு இப்போ ஸ்லீவ்ஸ் டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணுறது. கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2 இன்ச்லேருந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். நமக்கு பேக் ஆர்ம் ஹோலில் எவ்வளோ வந்துச்சு? 6.25 வந்துச்சு. அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க க்ராஸாக. ஸோ எனக்கு 6.25லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த க்ராஸ் லைனில் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.25யும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 7.5 இன்ச். அது கூட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 8.5 இன்ச்சாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி 5.5லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. க்ராஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரில் 0.75 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து பேக் ஆர்ம் ஹோலுக்காக. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த 0.75 இன்ச்சையும் அந்த 0.25 இன்ச்சும் டச் ஆகிற மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்கேலை திருப்பி மைல்டாக ஒரு கர்வ் கொடுத்து முடிக்கணும். சீம் அலவன் சைட்லேயும் 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணணும். இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு மிட் பாயிண்ட் வரைக்கும் கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை டேர்ன் பண்ணுங்கள். ஸ்கேலை டேர்ன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கர்வ் கொடுத்துட்டு முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் முடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரவுண்டு. ஸோ இந்த லைனில் வந்துட்டு 4.25 மார்க் பண்ணுறேன். அண்ட் இந்த லைனில் வந்துட்டு 3.75 மார்க் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாகவும் ட்ரா பண்ணலாம். பட் நான் எனக்கு கொஞ்சம் ஷேப் வேணுன்றதுக்காக நான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுறேன். சீம் அலவன்ஸ்க்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிராஃப்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்ட் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.